அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சந்திர திசையில் ராகு புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல தசாபுத்திங்கிறது ஒருவருக்கு எப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்றதுதான் தசாபுத்தி. அதாவது பாத்தீங்கன்னா தசாபுத்திங்கிறது நம்ம ஜாதகத்துல என்ன இருந்தாலும் சரி, யோகம் இருந்தாலும் சரி, அவயோகம் இருந்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யறது என்ன அப்படின்னா அது தசாபுத்தி தான். கோச்சாரத்தை விட தசாபுத்தி தான் 80% பலன்கள். ஜாதகருக்கு வளர்ச்சியோ தாழ்ச்சியோ எல்லாம் தீர்மானிக்கிறது தசாபுத்தி தான். ஒருவருக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான 5ஆம் இடத்து அதிபதியோட தசாபுத்தி, அப்படி இல்லைன்னா குரு அப்படிங்கிற கிரகத்துடைய தசாபுத்தி. அதே மாதிரி திருமணம் நடக்கணும் அப்படின்னா 7ஆம் இடத்துடைய தசாபுத்தி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதியோட தசாபுத்தி. அப்படி இல்லைன்னா ஆண்களா இருந்தா சுக்கிரனுடைய தசாபுத்தி, பெண்களா இருந்தா செவ்வாயோட தசாபுத்தி. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் அது சம்பந்தமான பாவகத்துடைய திசை, அது சம்பந்தமான கிரகத்துடைய திசை நடைமுறையில வரும் பொழுதுதான் அந்த விஷயங்கள் நடக்கும். அப்ப அந்த வரிசையில தசாபுத்திங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம். தசாபுத்தியில சந்திர மகா திசை 10 வருஷம் நடக்கும் ஒரு ஜாதகருக்கு. இந்த 10 வருஷ சந்திர மகா திசையில 9 புத்தி இருக்கு. அதாவது ஒரு கிரகத்துல ஒரு கிரகம் 9 புத்தியை வச்சு தசையை நடத்தும். இப்போ ஒரு தசை முழுமையாக நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. ஏன் அப்படின்னா புத்திநாதனை அனுசரித்து அப்பப்போ பலன்கள் மாறுபடும். அதாவது தசாநாதனை வீறி புத்திநாதன் வேலை செய்யாதுன்னா கூட புத்திநாதன் அப்பப்போ பலன்களை செய்யும். இப்போ ஒருத்தருக்கு யோக திசை நடக்குது, லாபாதிபதி திசை நடக்குது, பஞ்சமாதிபதி திசை நடக்குது, பாக்கியாதிபதி திசை நடக்குது, தனாதிபதியோட திசை நடக்குதுன்னா கூட அதுல அஷ்டமாதிபதி புத்தியோ விரையாதிபதி புத்தியோ சுபருடைய தொடர்பு இல்லாம லக்னத்துக்கு பாவருடைய நட்சத்திர காலில் இருந்து நடந்ததுன்னா கண்டிப்பா அந்த நேரத்துல அவர் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. அதுவே ஒரு அவயோக திசை நடக்குது, அஷ்டமாதிபதி திசை நடக்குது, விரையாதிபதி திசை நடக்குது, பாதகாதிபதி திசை நடக்குது அப்படின்னா கூட அந்த நேரத்துல யோகாதிபதி லாபாதிபதியோடைய புத்தி நடக்குது அப்படின்னா அந்த நேரத்துல நன்மைகள் நடக்கும். நன்மைகளே நடக்கலனாலும் கெடுபலன்கள் நடக்காம இருக்கும். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு திசையில முழுமையாக நன்மையோ தீமையோ நடக்காது. புத்திகளை அனுசரிச்சு பலன்கள் மாறுபடும். அந்த வரிசையில சந்திர திசை 10 வருஷம். இந்த சந்திர திசையில முதல் புத்தி சந்திர திசையில சந்திர புத்தி, சந்திர திசையில செவ்வாய் புத்தி, அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்திர திசையில ராகு புத்தி. இந்த சந்திர திசையில ராகு புத்திங்கிறது 1 வருடம் 6 மாத காலம், இந்த 1.5 வருஷம் என்ன எப்படிப்பட்ட பலன்கள் ஜாதகருக்கு நடக்கும், இந்த 1.5 வருடம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சந்திர தசை 10 வருஷம் நடக்கும். பொதுவாகவே சந்திர தசை எல்லா லக்னங்களுக்கும் நன்மைகளை தான் செய்யும். சுக்கிர தசை 20 வருஷம் கொடுக்கக்கூடிய பலனை, நல்ல பலனை சந்திர மகா திசை 10 வருஷத்துல கொடுக்கும். ஏன் அப்படின்னா சந்திர மகா திசை அதாவது சந்திரன் தான் வளர்பிறை சந்திரன். அதுவும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் குருவை விட சுபர். குரு தான் நவகிரகத்திலேயே குரு தான் சுபர். அதை விட சுபராக செயல்படுவார் இந்த வளர்பிறை சந்திரன். மகாலட்சுமியின் சகோதரர், அதாவது பார்க்கடலை கடையும் பொழுது தோன்றியவர் மகாலட்சுமியின் சகோதரர். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தருபவர் சந்திரன். அப்ப இந்த சந்திர மகாதிசை ஒருத்தருக்கு நடந்தாலே அவருடைய லக்னத்துக்கு அவர் இருக்கக்கூடிய இடத்தை அனுசரிச்சு, பலத்தை அனுசரிச்சு வெளிநாட்டு யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், அதே போல பார்த்தீங்கன்னா விவசாயம், செல்வ செழிப்பு, திருமணம், குழந்தை பேரு, அனைத்து விதமான சுபகாரியங்களும் தடையில்லாமல் நடக்கிறது, பால் பாக்கியம் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான தாய் வழி உறவினர்களால் நன்மை. காலச்சக்கரத்துக்கு கடகங்கிறது 4ஆம் இடம். கடகத்தோட அதிபதி சந்திரன் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடமே பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், அன்னை, தாயார், சொத்து சுகஸ்தானம், கம்ஃபர்டபுளான வாழ்க்கை, சுக வாழ்க்கையை தருபவர் சந்திரன். அப்ப பாத்தீங்கன்னா சந்திர மகா திசை நன்மைகளையே செய்யும். சந்திர மகா திசை முடிகிற வரைக்குமே திங்களூர், வருஷத்துக்கு ஒரு தடவை திங்களூர் போய், திருவையாருக்கு பக்கத்துல இருக்கிற திங்களூர் போய் சந்திரனுடைய பரிகார ஸ்தலம் மல்லிகைப்பூவும் வெண்பட்டும் சேர்த்து பேர் நட்சத்திரம் சொல்லி வழிபாடு செய்கிறதும். அதே போல ஒரு பௌர்ணமிக்கும் அதாவது சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னா பார்வதி தேவி. அப்ப ஒரு பௌர்ணமிக்கும் ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுக்கு 27 எலுமிச்சம்பழம் மாலை கோத்து வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு சந்திர மகா திசை கொடுக்கக்கூடிய யோக பலனா, சுப பலனா பிரமாதமா கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யும். அப்ப அதுல ராகு புத்தி நடக்குது அப்படின்னு வச்சுங்க. ராகு புத்தி 1 வருஷம் 6 மாச காலம். இந்த ராகு புத்திங்கிறது இந்த 1 வருஷம் 6 மாசமும் இந்த ராகு லக்னத்துக்கு 3ஆம் இடம் உபஜெயஸ்தானம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானத்துல இருந்தால் நன்மைகள் அதிக அளவு இருக்கும். வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக நடக்கும்.
அந்நியர்களால் ஆதாயம், அதாவது நம்ம மொழி நம்ம இனம் இல்லாமல் வெளியில இருக்கிறவங்களால் நமக்கு ஆதாயம், அவர்களால் நன்மை, அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கு வழி ஈடுபாடு, ரேஸ், லாட்ரி, திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான யோக பலன்கள், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அரசியல் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சந்திர திசையில ராகு புத்தி அரசியல் வெற்றியும் கொடுக்கும். உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பையும் செய்யும். அதே போல இந்த போக்குவரத்து தொழில் செய்கிறாங்க இல்லையா, இந்த டிரான்ஸ்போர்ட்டு வச்சிருக்கிறவங்க, டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி போக்குவரத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சொகுசு வாகனம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான எல்லா விதமான நல்ல பலன்களும் ஏற்படும். கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகமும், வெளிநாட்டு யோகமும், திடீர் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக நடக்கும். இதுவே ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலகீனம், ரிஷபத்தில் நீச்சம், குருவுடைய தொடர்போ சுக்கிரனுடைய தொடர்போ இல்லாமல் பாவர்களுடைய, அதாவது ராகுவே பாவர் தான், அதை சனியோட சேர்ந்த ராகுவோ இந்த மாதிரியான சுபருடைய தொடர்பு இல்லாமல், அல்லது லக்கணத்திற்கு அவயோகம், அதாவது லக்கணத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதியோடைய நட்சத்திர சாரத்திலேயோ, லக்கணத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துடைய நட்சத்திர சாரத்திலேயோ, லக்கணத்துக்கு பாதகாதிபதினு இருப்பார், அந்த பாதகாதிபதியுடைய நட்சத்திரத்திலேயோ ராகு இருந்தால் பெருசாக நன்மை ஏற்படுத்தாது. என்ன ஏற்படுத்தும்? ஏமாற்றங்களை ஏற்படுத்தும். எப்படி ஏமாற்றம்? இந்த சதுரங்க வேட்டையில் படத்தில் வருவாங்க இல்லையா, ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அந்த மாதிரி யாராவது ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகளால் ஏற்படக்கூடிய விஷ சம்பந்தமான, அதாவது வைரஸ், பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கும். அதே போல் அதில் இருந்த விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னா அமானுஷ்யம், அமானுஷ்யத்தால் பிரச்சனை. அந்த யாராவது பார்த்தீங்கன்னா செய்வினை சம்பந்தமான, பிளாக் மேஜிக் சம்பந்தமான பாதிப்பை செய்கிறது, இல்லைன்னா துஷ்ட ஆவிகளால் பிரச்சனை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யும். உறவினர்கள், நெருங்கிய உறவினர்களுடைய மரணம் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்யும். அப்போ சந்திர திசையில் ராகு புத்தி எப்படி இருந்தாலுமே நீங்கள் சந்திர திசைக்கு எப்படி திங்களூர் அம்மனை வழிபாடு செய்கிறதும், இந்த ராகு புத்தி 1.5 வருஷமும் துர்காதேவி வழிபாடு, காளி வழிபாடு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதாவது மாசத்துல ஒரு நாளாவது துர்காதேவிக்கு ராகு காலம், வெள்ளிக்கிழமைனா 10 to 12, ஞாயிற்றுக்கிழமைனா 4 to 6, செவ்வாய்னா 3 to 4, இந்த மாதிரியான முக்கியமாக செவ்வாய்க்கிழமை உள்ள ராகு காலம் சிறப்பு. அப்போ இந்த ராகு காலத்தில் எலுமிச்சம்பழத்தோடில் துர்காதேவிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு நன்மைகளை செய்யும். சந்திரபுத்தி ராகு உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்யும். ஆக ராகு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்புல இருந்தாலும் சரி, தீமை தரக்கூடிய அமைப்புல இருந்தாலும் சரி, துர்காதேவி வழிபாடும் காளி வழிபாடும் உங்களுக்கு இந்த சந்திர மகா திசையில ராகு புத்தியில அமோகமான திடீர் அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, வெளிநாட்டு யோகங்களை கொடுக்கக்கூடிய, வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.